நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் ஆளுமை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திரு காயல் அகம் சாஹிப் அவர்கள். வணக்கம். வணக்கம். குறிப்பாக இப்போ சமீப காலமாக அந்தந்த இஷ்யூஸ் பேசி நிறைய பேச வேண்டியது, சிக்கல் போய்கிட்டு இருக்குது. நேற்று கூட பார்த்துருப்பீங்க, அம்பேத்கர் சிலை விவகாரங்கிறது அவங்க ஊருக்குள்ள அவங்க இதுக்குள்ள வச்சதுக்கே நீங்க பேசும் பொருளாக மாறி அதை நைட்டு திறந்து இப்போ அது ஒரு கலவரமாகி விஜய் அதை என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிறார் அப்படின்னு ஒரு பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்க ஏவா வேலுவர்கள் அவருக்கு வழங்கப்பட்ட லுக் அவுட் நோட்டீஸுங்கிறது தள்ளுபடி அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்க இடி, அதாவது டிவிகே எம்எல்ஏ பேரம் பேசிய வழக்கில் இடி தலையீடு தானாகவே அதை கையில் எடுத்து கொண்டு விட்டது அப்படின்னா, ஒரு பக்கம் இடி டிவிகேவுக்கு ஆதரவாக டிவிகே எம்எல்ஏ அந்த பேரம் பேசுறதுக்கு உள்ள வர்றது மாதிரி பார்த்தா, இன்னொரு பக்கம் ஏவா வேலுக்கு தள்ளுபடியாது. என்ன நடக்குது? உண்மையிலேயே அது ஒரு பெரிய குழப்ப சூழ்நிலை இருக்கிறது. அதே இடி இந்த 5-6 பேர் எம்எல்ஏக்கள் வந்திருக்காங்கல்ல அதிமுக, அது சம்பந்தமா வயது இருக்க மாட்டேங்குது. என்ன நடக்குது? இந்த ஒட்டுமொத்த அரசு பாக்குறீங்க நீங்க? அதுவும் விசிகான்னு சொன்னாலே இப்ப சமீப காலமாக விமர்சனத்துக்குள்ளும் ஆதரிப்பதும் எதிர்ப்புமான ஒரு சில சிக்கலும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலாக என்னுடைய பார்வை ஒரு அரசியல் நோக்கனாக, இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸை நான் படித்தவனாக நான் பார்க்கிறேன். இது ஒரு அரசியல், ஏதோ 2026 ஒரு தேர்தல், அந்த வெற்றி தோல்வி அதற்கு பின்னால் நடக்கக்கூடிய நிகழ்வு அப்படின்னு நான் பார்க்கவில்லை. இது திராவிடம் ஆரியம், திராவிடம் வெர்சஸ் பார்ப்பனியம், திராவிடம் வெர்சஸ் இந்துத்துவம். இது 2000 வருஷ கால ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தினுடைய அந்த சண்டையினுடைய எப்படின்னு வச்சுக்கிறேங்க, அதோடைய நீட்சியாக தான் நான் இதை பார்க்கிறேன். நீங்கள் அண்ணன் ஏவா வேலு சொல்கிறீங்க, இதே மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்லலாம், கைது செய்து வெளியே வந்தாங்க. அடுத்து இப்போ செந்தில் பாலாஜி அண்ணனுக்கு அவர் பண்ண முன்னாள் அமைச்சர்கள் ஃபுல்லாக ஒரு வழக்குங்கிற, நான் அது வழக்கு ஆட்சியை கவிழ்க்கு சதி அப்படிங்கிற அளவுக்கு அது போகுது. ஆமாம், இப்படி ஒரு பக்கம் என்று சொன்னால், இன்னொரு பக்கம் எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணப்படுதுன்னா, முரண்பட்டு பேசுகிறாங்க. யார்? ஸ்டாலினும் உதயநிதியும். எப்படி முரண்படுறாங்க? தாவேக அரசுக்கு பெரும்பான்மை இல்லை, அதனால அந்த அரசே இருக்காது, ஒரு 6 மாசத்துல கலைந்து விடும் என்று ஸ்டாலின் சொல்கிறார். அதே முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் என்ன சொல்றாரு? நாங்கள் 6 மாசத்துக்கு அமைதியா இருப்போம், ஆட்சி செய்ய விடுவோம் என்று அவர் சொல்கிறார். என்ன முரண்பாடு என்கிற கேள்வி வைக்கப்படுகிறது. அதுல பாத்தீங்கன்னா பெரும்பான்மை மக்கள் தாவேகாவுக்கு ஆதரவு இல்லை உதயநிதி சொல்றாரு. நாம எல்லாரும் சேர்ந்து கூட்டணியில இருந்து 2021 45% எடுத்தோம், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அதுவும் பெரும்பான்மை இல்லை. இருக்கிறதுலயே பெஸ்ட் ஆட்சி, மிக தலை சிறந்த ஆட்சி ஸ்டாலினுடைய ஆட்சி. அதெல்லாம் சப்பக்கட்டு கட்டி பூசி மெழுவி உள்ளொன்று பிரமல்ல, இருக்கிறதுலயே பிரமாதமான ஒரு தலைவர் ஸ்டாலின் இன்னைக்கு சொல்றோம். ஆனா மக்கள் என்ன செஞ்சாங்க? அதனால தான் ஏவா வேலு இப்படி வருது, லுக் ஆஃப் நோட்டீஸ் கேன்சல் பண்ற அளவுக்கு இருக்கு. இதுக்கு பின்னால் திட்டமிட்ட நேர்த்தியான ஒரு பிரச்சனை. 2000 வருஷம் சொன்னா பார்த்தீங்களா, இந்த 2000 வருஷம் போராட்டம் என்பது வேற வகையான போராட்டம், நமக்கு எதிரான கருத்தியல். பிரதமர் நரேந்திர மோடி 2014 பிரதமர் ஆன பிறகு இந்த 12 வருஷ காலத்தில் நடந்த மிகப்பெரிய வளர்ச்சிதை மாற்றம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி மாற்றம் நடந்திருக்கு. அதனால தான் அந்த மாற்றத்தை நம்ம பேசணும். இது ஏதோ ஒரு நிகழ்வுல மட்டும் பேசிட்டு போகக்கூடிய மேட்டர் இல்லை என்பதை நான் முதல்ல கோரிக்கையா வைக்கிறேன் சக தோழர்களுக்கு. நான் ஏன் கேள்வி ஆரம்பிச்சேன்னா, இது சிறுபான்மையினுடைய பிரதிநிதித்துவமான ஆட்சி, தலித்துக்களுடைய ஆட்சி. 8 தலித் அமைச்சர்கள், கிட்டத்தட்ட ஒரு 3-4 இஸ்லாமிய அமைச்சர்கள், கிறிஸ்துவ அமைச்சர்கள், இப்படின்ற ஒரு பிம்பம் இருக்குல்ல, அது பொய்யா? பொய்ன்னு சொல்ல வரல நான். நான் இப்போ நேரடியாக கேளுங்களேன், தாவேக ஆட்சி சரியா தப்பா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் இப்போ பதில் சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? 60 நாள் தான் ஆச்சு. சரி, ஒரு 6 மாச காலம் ஒரு ஆட்சி செய்ய விட்டாதான் அவங்க என்ன சரி செய்கிறாங்க, என்ன தப்பு செய்கிறாங்க, எப்படி திட்டங்களை கொண்டு போகிறாங்க, அடுத்த 5 வருஷத்துக்கு என்ன பிளான் பண்ணியிருக்காங்க எல்லாம் நமக்கு தெரியும். இப்போ வந்திருக்க எல்லாமே எல்போர்டு, அரசியலுக்கு எல்போர்டு. புதியதாக வந்திருக்கிறாங்க அமைச்சர்கள். நம்ம பேசும்போது நம்ம கனிவாக பேசுகிறாங்க, பட் அரசியல் தெரியாமல் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆட்களாக இருக்கிறாங்க. இல்லை, என்னுடைய தனிப்பட்ட ஸ்டாண்ட் இதில் என்னன்னா, தாவேக அரசு சரியாக செஞ்சால் பாராட்டுவோம், தப்பாக செஞ்சால் சுட்டி காட்டுவோம், திருந்தலையா போராட்ட காலத்துக்கு வந்துடுவோம். இதைத்தான் நம்ம 6 மாசத்துக்கு செய்யணும். சரி செஞ்சா பாராட்டுவோம். உதாரணமா எடுத்துக்கிறீங்களேன், 200 யூனிட் ஃப்ரீ மின்சாரம்ங்கிறான், நீங்க கண்டிப்பா செய்யணும். அதுக்கு தான் செய்யணும். வெரி குட்பா. ஏழை மக்களுக்கு அது சரி பண்ணா நல்ல விஷயம். அது பிரச்சனை இருக்கு, இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அந்த திட்டம், அந்த அறிவிப்பு சரியான அறிவிப்பு தான், அதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை.
பெண்களுடைய பாதுகாப்புக்கு வந்து சிங்கப்பெண் திட்டம் நல்ல இதுதான். அது ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க ஒட்டையில, அல்லது பழைய மகளிர் காவல்துறையை வந்து ஏதோ செய்யறாங்க, அவங்களுக்கு அதிகாரம் என்ன இருக்கு. அதுக்குள்ள போக தேவையில்லை. ஆனா திட்டம் சரியான திட்டம். பெண்கள் வந்து பாதுகாக்கணும் நல்ல நோக்கத்துல வந்து தாவேக்கா செய்திருக்கிறது. மனதார பாராட்டணும். அதுதான் வந்து ஒரு அரசியல் நோக்கனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெருந்தன்மையான. அது போல பாத்தீங்கன்னா போதைப் பொருளுக்கு வந்து ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. போதை எங்க வந்து இறங்குது, யார் டிஸ்ட்ரிபியூட் பண்ணா, என்னெல்லாம் பண்ணினாங்கிறது சப்ஜெக்ட் வேற. ஆனா திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க, ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறார்கள். அது போல பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்கம் மோதிரம் வரவேற்கிறதுக்கு எல்லா ஏழை எளிகள் மக்கள் இது பண்ணுவாங்க. நீங்க திருப்பி கேட்கக்கூடாது, கஜானா காலின்னு சொல்லலையா, வெள்ளை அறிக்கை வெளியிட்டீங்களே, காசே இல்லைன்னீங்களே. அது மட்டும் இல்ல, பிறக்கக்கூடிய எல்லா குழந்தையும் சொன்னாரு. இதுதான் நம்ம அரசு பள்ளிக்கு, இது வந்து அரசுக்கு மருத்துவமனை மட்டும் சொல்றாரு. முதல் சொன்னது என்னன்னா, எல்லா குழந்தைக்கும், தமிழ்நாட்டு வருகிற எல்லா குழந்தைக்கும் தாய் மாமன் சீரு சொல்ல வர்றீங்க. என்னன்னா படிப்படியே செய்யிட்டுங்கிற. இப்ப அதான் இப்ப நீங்க பேசணும்னா 2 மாசத்துல இவ்வளவுதான் நீங்க அவுட்புட் எடுக்க முடியுதுங்கிற. அது மாதிரி பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு குறுவை சாகுபடிக்கு சில திட்டம் வச்சிருந்தாங்க. அது ஊழல் தடுப்பு. நான் வந்து தாவேக்கா அரசுல எனக்கு பிடிச்சமான விஷயம் சொல்றேன். இந்த 2 மாச காலத்துல பாத்தீங்கன்னா எந்த அதிகாரிகளும் பெரிய அளவுக்கு லஞ்சம் வாங்கி கையங்களமா மாட்டிதான் இல்லை, ஒரு சில சம்பவங்களை தவிர. இப்ப நீங்க வந்து தலைமைச் செயலகத்துக்கு போறீங்கன்னா கீழே இருந்து மேல வரைக்கும் பட்டுவாடா தான். இது ஆளக்கூடிய அரசுக்கும் இதுக்கு சம்பந்தம் இருக்கா இல்லையாங்க 2வது. ஆனா அதிகாரிகள் காசு வாங்கினாங்க, பயங்கரமா வாங்கினாங்க. ஆனா இது இப்ப இல்லை. ஓப்பனாவே இது முதலமைச்சரே சொல்றாரு, லஞ்சம் வாங்கக்கூடாது, லஞ்சத்துக்கு ஒழிப்புக்காக பண்றேன் அப்படிங்கிறாரு. அது போல வேலை வாய்ப்புக்கு தொழில் இருக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 436 லிஸ்ட் போட்டிருக்காரு. அந்த 436 லிஸ்ட் என் கையில இல்லை. என்னென்ன இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க, அது ரோட் மேப் என்ன பார்க்கணும். வீட்டு வசதி துறைக்கு வந்து கிட்டத்தட்ட சற்றப்ப 28,551 தொகுப்பு வீடுகள் கட்டுறதுக்கான ஒரு சாங்ஷன் பண்ணுங்க. இப்ப இது வாயான ஒரு அறிவிப்புகளை நம்ம பார்க்க முடிகிறது. அதே இடத்துல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பயங்கரமான கடல்ல வச்சுட்டு போயிட்டாரு ஸ்டாலின் அப்படின்னு முதலமைச்சர் சொன்னாரு. சரி, வெள்ளை அறிக்கை விடுவேன்னாரு. சரி, அப்ப இவ்வளவு திட்டத்துக்கு நீங்க எப்படி போறீங்க, கஜானா காலியா இருக்கும்போது நீங்க எப்படி போறீங்கன்னு ஒரு கேள்வி வருது. அப்புறம் எப்படி இந்தியாவிலே 2வது பெரிய மாநிலம் எப்படி வந்து அதை சொல்றாரு. அப்போ வந்து என்னன்னா முரண்பாடாக இருக்கிறது. ஒரு பக்கம் நல்ல திட்டங்கள், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எம்எல்ஏக்களை இன்னொரு கட்சியுடைய எம்எல்ஏக்கள் வந்து என்ன செய்றாங்க, சாரையா போறாங்க. இது போட்டு கேள்வி கேட்கும் போது முதலமைச்சர் அவர்களே மௌனமா தான் இருக்காங்க. புரியுதா? முதலமைச்சர் கேட்டாங்கல்ல, வாஷிங் மிஷின் இல்லன்றாரு. ஆனா எப்படி விஜயபாஸ்கர்கள் உள்ள வர்றாங்கன்னு தெரியல. அதே மாதிரி சட்டமன்றத்துல கேட்கக்கூடிய ஊழல் நெஞ்சை நிமிர்த்து, லஞ்சம் நிமிர்த்து நெஞ்சை நிமிர்த்து, ஓகே முதலமைச்சர் சொல்றாரு, ஓகே நடைமுறையில் அது இல்லையே. அதான் கேள்விகளுக்கு பதில் சொல்லாம ட்விட்டர்ல பதில் சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சராக இருக்கான்னு கிரிட்டிசிசம் இருக்கிறது. அது போல முக்கியமான விவகாரங்கள், உதாரணமா திருப்பரங்குன்றம் இஷ்யூவை வந்து மிகப்பெரிய அளவுல RSS வந்து புஷ் பண்ணாங்க இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி. ராஜாலாம் எந்த நலகத்தில் நின்றாருன்னு நீங்க பார்த்தோம். பாஜகவுடைய ஐடி வங்கிலாம் வந்து அந்த அளவுக்கு கொம்பு செய்விட்டு இது தமிழ்நாடு இஷ்யூ என்பதை தாண்டி டைம்ஸ் நவ், ரிபப்ளிக் டிவி, இந்தியா டுடேல பார்த்தீங்கன்னா பொழுதன்னைக்கு திருப்பரங்குன்றம் இஷ்யூ தான். என்னமோ தமிழ்நாடே வந்து இந்துக்களுக்கு எதிரான மாநிலங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இஷ்யூவை வந்து ரொம்ப டாக்டிக்கலா வந்து டீல் பண்ணது திமுக அரசு. ரொம்ப அழகா சால்வ் பண்ணாங்க. இப்போ அது திரும்ப ரீசர்வே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை. அப்புறம் ஆடு மாடு மாடு இருக்கக்கூடிய மேட்டர்ல நம்ம எங்க மரியாதைக்குரிய மாண்புமிகு எங்க GR சுவாமிநாதன் ஐயா அவர்கள் வந்து வழக்கம் போல என்ன செஞ்சாரு, ஒரு கான்ட்ரவர்சியான தீர்ப்பு வந்து கொடுத்தாரு. அங்க இருந்த அட்வொகேட் ஜெனரல் வந்து சரியா அப்போஸே பண்ணல. கவர்மெண்ட் ஆக்சுவலா அங்க நடந்தது என்னன்னா, ஒரு மாடுக்குத்தான் ஒருத்தர் மனு போறாரு. ஆனா அவர் சொன்னது என்னன்னா, ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் இந்து கோயில்களுக்கு வந்து சேர்த்துதான் அது எந்த அளவுக்கு கான்ஸ்டியூஷனுக்கு அகேன்ஸ்ட், எந்த அளவுக்கு ஸ்லாட்டர் ஹவுஸ்ல எதுங்க யாருங்க வந்து அறுப்பா, நீ விற்பனையே பண்ண போறோம். எங்க வீட்டுல விசேஷத்துக்கு நான் ஆடை இருக்கிறேங்கன்னா நான் அங்க போய் என்ன செய்ய முடியாது, மாடு அறுப்பு ஆடு அறுப்பு கூடத்துல போய் நான் வந்து பெர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அது விற்பனைக்கான கூடம். இந்த பேசிக் நாலேஜ் கூட இல்லாம என்ன செய்யறாரு, தீர்ப்பு வழங்குறாரு. தமிழ்நாடு அரசுல இருந்து அப்மிஷனே கிடையாது. இப்ப எங்களை மாதிரி தோழமை சக்தி எல்லாம் நின்று களத்துல இறங்கின பிறகுதான் இப்போ பெட்டிஷன் போட்டு நேற்று வந்து ஒரு அது ஸ்டே வந்துருக்கு, இடைக்கால வந்திருக்குது. அதுபோல் பாத்தீங்கன்னா பிசி முஸ்லீம், ஆமா அதுக்கு வந்து பிசியும் வர மாட்டாங்க. தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்துல வந்து ஒரு இஸ்லாத்துக்கு வந்தாங்கன்னா நீ அவனுக்கு சலுகை 3.5 சலுகை கொடுக்கக்கூடாதுன்னு அவர் என்ன செய்யறாரு, தீர்ப்பை வந்து கொடுக்குறாரு. 3.5% எங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கு. அது இஸ்லாமியர்கள் உள்ள வந்தாங்கன்னா அது யாரா நாங்கள் அப்ஜெக்ஷன் பண்றோமா? இப்போ எங்கிட்ட போய் நீ என்ன ஜாதி கிட்ட இதெல்லாம் தெரியுமா, எனக்கு
எதுவும் தெரியாது. பிசியில் என்ன போட்டு வச்சிருக்கான், பிசி லெப்பை, பிசி மரைக்காயர். ராவுத்தரு, மறைக்காரு. நான் எனக்கு லெப்பன் இருக்கு, லெப்பன் எங்களுக்கு என்ன தெரியாது. எதையா எழுதி தொலைப்பா, ஏன்னா ஆனாலும் அந்த ஒரு இடஒதுக்கீடு உரிமை தானே உரிமை இருக்கு. அப்ப அந்த உரிமையை வந்து தடுக்க கூடாது ஒரு ஜட்ஜி. அவரு ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தை வந்து ஏற்றுக்கொண்டு வர்றாருன்னா, நீ லெப்பையா இருந்துட்டு போ, ராவுத்தரா இருந்துட்டு போ, நீ வந்து மாவுத்தரா எதாவது இருந்துட்டு போ. அவங்கள உரிமையை யாராவது இடஒதுக்கீடுல பிரச்சனை பண்ணாங்களா? இல்லை, அதை தடை பண்றாங்க. அதுக்கு தமிழ்நாடு அரசு சரியான முறையில் என்ன செய்யல, அப்பீல் போயிருக்காங்க. எல்லாம் அப்பீல் தான் போயிட்டு இருக்கு. சுப்ரீம் கோர்ட் என்ன நடக்கும் அப்பீல்ல ஆக்சுவலா வந்து அட்வொகேட் வாணிதாங்கூர் என்ன சொன்னாங்க, நீங்க உச்ச நீதிமன்றம் போற ரொம்ப சிக்கலுங்க, இங்கேயே 20 நீதிமன்றம் கொண்டு 3 நீதிபதிக்கு போங்க, தலைமை நீதிக்கு போங்க, அதே சாத்தியம்னாரு. ஆனா தாண்டி அவங்க அங்க அப்பீல் டிவிஷன் பெஞ்சில் போயிருக்கணும். இதெல்லாம் இருக்கு. ஸோ நான் பார்க்கும்போது தாவேக்கா அரசு இந்த 2 மாசத்துல சில நன்மைகளும் கண்ணுக்கு தெரியுது, இது போன்ற தீமையும் கண்ணுக்கு தெரியுது. இப்போ எதையுமே நான் டிசைட் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கும். ஒரு 6 மாசம் ஓட விட்டாதான் எங்க போய் நிக்கிறாங்க. 6 மாசத்துக்குள்ள இவ்வளவு பிரச்சனை, முத்துதேங்கரான பிரச்சனை. ஆமா, அதை நீங்க தடைபட தான் செய்யணும். உதாரணத்துக்கு உதாரணம் நாம தான் சொல்றோம். உங்களே சொல்றேன், உங்களை சொல்றேன். சிபிஎம், சிபிஐ, விசிகா என்ன சொன்னாங்கன்னா, ஒரு தார்மீக பொறுப்பான பதில், பொறுப்பான ஆதரவு தெரிவித்தார்கள். ஆளுநர் ஆட்சி உள்ளே வந்துடக்கூடாது, கவர்னர் ஆட்சி அமலாகக்கூடாது, ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாது. இதுதான் அவங்க சொன்ன மிக முக்கியமான பதில். வெளியிருந்து ஆளுங்கிறதுக்கு ஓகே. ஆனா இப்ப கிட்டத்தட்ட யூஜிசி உறுப்பினர் உள்ள வந்து அது ஆளுநர் ஆட்சி தானே. வைகை செய்தி சுத்தப்படுத்த நீங்க ஆக்சிஜன் எடுக்கலாம்னாக்க நாங்களே எடுக்கணுன்றது ஆளுநர் ஆட்சி தானே. இப்ப மனு அங்க கொடுக்காங்க, ஏங்க கொடுங்கன்னு சொல்றது ஆளுநர் ஆட்சி. என்ன அப்ப தாரிமி அடிப்புல கூட்டணி ஆட்சியிலும் பிரச்சனை இடத்துல தள்ளப்படுது இல்ல. எங்க தலைவரை பொறுத்த வரைக்கும் தெளிவா இப்ப நேத்து பாத்தீங்களா இல்லையா, தலைவர் ஸ்டேட்மெண்ட் பார்த்துருப்பீங்க. எழுச்சி தலைவர்கள் தெளிவா இருக்காப்ல, மற்றவங்க தான் குழம்பிட்டு இருக்காங்க. எங்க தலைவரை பார்த்து குழப்பீங்களே, அதாவது முரண்பட்டு பேசுகிறார், எங்களுக்குள்ள பிரஷர், எங்களுக்குள்ள விஷயத்தை எல்லாத்தையுமே டிவியில பேசிட்டு இருக்க பல விஷயங்கள் இருக்குன்னு வைங்களேன். நேற்று வந்தே மாதத்துக்கு எதிர்த்து கொடுக்க, வந்தே மாதமே கிடையாதுன்னு கூட்டணியில இருக்கும், அமைச்சர்கள் பங்கு கொண்டு இருக்கோம். எதுல நிக்குமோ தனியா நிக்க தான் செய்யும். ஆனா அவங்க கொண்டாடுறாங்க டிவிக்கு, அது என்ன நாங்க எங்க தலைவர் வெட்டின்றாங்க அவங்களுக்கு. அதாவது இப்ப அந்த பாட்டுக்கு நம்ம போறோம், அம்பேத்கர் பெரியார் அவங்களுக்கு அந்த பாட்டுக்கு நான் வாரேன். இப்ப தமிழ்நாடு என்றால் முதல்ல என்ன, தமிழ்நாடு என்றாலே வர்ணாசிரம எதிர்ப்பு, தமிழ்நாடு என்றாலே மனு தர்ம எதிர்ப்பு, தமிழ்நாடு என்றாலே சனாதன எதிர்ப்பு, தமிழ்நாடு என்றாலே பார்ப்பனிய எதிர்ப்பு. இது நம்ம எல்லாம் ஒன்று பண்ணணும். நீ எந்த மதமா இருந்துக்கோ, எந்த ஜாதியா இருந்துக்கோ, எந்த கட்சியா இருந்துக்கோ, எந்த அமைப்புல இருந்துக்க, தமிழ்நாட்டினுடைய பண்பாடு, நம்ம தமிழர்களுடைய பண்பாடு, நம்முடைய நாகரிகம், நம்முடைய தமிழ் மொழிக்கு எதிராக யார் வந்தாலும், அது நீங்களே வந்தாலும் எதிர்ப்போம் அப்படிங்கிற ஒரு கொள்கை இருந்தால் தான் அந்த காலத்தில் நிற்க முடியும். அப்படிதான் நம்முடைய முன்னோர்கள் நம்மளை வார்த்து கொண்டு போயிருக்கிறாங்க. அதனால தான் நம்முடைய பார்ப்பனியமும் இந்த ஆரியமும் நம்மளை வெற்றி கொள்ள முடியாமல் இருந்திருக்கு. இதுதான் யதார்த்தமான உண்மை. அதனால தான் தமிழ்நாடு என்றாலே சமூக நீதி மண்ணு, தமிழ்நாடு என்றாலே சாதி ஒழிப்புக்கான குரல் இங்கே ஒதுக்கும், தமிழ்நாடு என்றாலே தீண்டாமையை எதிர்ப்போம். இதுதான் தமிழ்நாடு. தமிழ்நாடு என்றாலே கீழடியை பாதுகாப்போம், தமிழர் நாகரிகம் உயிரை கொடுப்போம், ஜல்லிக்கட்டு வந்து வெறும் காலை எடுக்கிற மேட்ரு இல்லை, 2000 வருஷம் எங்களுக்கு மேட்ரு அப்படிங்கிறோம். அப்போ தமிழ்நாடுங்கிறதுனா இந்தி திணிப்பு எதிர்ப்போம், தமிழ்நாடு என்று சொன்னால் மும்மொழி கொள்கையை எதிர்ப்போம், தமிழ்நாடு என்று சொன்னால் இருமொழி கொள்கையை தான் கொண்டு வருவோம். இதுதான் தமிழ்நாடு. இந்த தமிழ்நாடுடைய விஷயத்திற்கு பங்கம் விளைப்பு மாதிரி யாரு செஞ்சாலும் சரி, அது தாவேக்கா செஞ்சாலும் திமுக செஞ்சாலும் சரி, எதிர்த்தமா இல்லையா, எதுக்கு தான் செய்வோம். கலைஞர் போய் காமன் மினிமம் ப்ரோக்ராம் சொல்லி போய் வாஜ்பாயிட்ட வந்து என்ன பண்ணாரு, ஒரு அக்ரிமெண்ட் போட்டார். அப்போ அதில் நிறைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருந்துச்சு. அந்த டைம்ல 1998-99 வாஜ்பாய் ஒரு விஷயம் பண்ணார். ஆதி திராவிடர் நலத்துறை, அந்த மைனாரிட்டி கமிஷன் இருக்கு பாருங்க, அதை சமூக நீதி துறை என்று சோசியல் ஜஸ்டிஸ் என்பவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி மாத்தினார். அப்போ கலைஞர் என்ன சொன்னாரு, கலைஞர் இங்க மாற்ற முடியாதுட்டாப்ல. ஐயோ அது காமன் மொழியோட அது நீ அங்க வச்சுக்க, தமிழ்நாட்டுல ஆதி திராவிடர் நலத்துறை தான் ஏன் சொன்னாரு, அதான் முக்கியமான அதனாலதான் அது கலைஞருங்கிறது. அதனாலதான் அவர் முத்தமிழ் அறிஞர் நம்ம சொல்றோம். கலைஞர் தவறே சுய அப்படி சொல்ல வரல, பாயிண்ட் மைன்யூட்டா என்ன செய்றாரு, யோசிக்கிறாரு. இங்க எல்லாத்தையும் கூப்பிடுறாரு, ஆர்காடி ராசியும் துறைமுக, என்னையா இப்படி இருக்கு, எல்லாரும் சொல்றாங்க இல்லைன்னு. ஆதி திராவிடர் அப்படிங்கிற சொல்லாடல என்னன்னா அவர்ணம், வர்ணத்தை எதிர்த்தவர்கள். திராவிடர்கள் என்பாலே வந்து அந்த வர்ணாசிரம கோட்பாட்டை எதிர்த்தவர்கள். அதிலும் ஆதி திராவிடர் என்று சொன்னா, இப்ப திராவிடன் எப்போ வந்திருக்கோம், ஆதித்ததாசர் பண்டிதர், எட்டமலை சீனிவாசன் இவங்க சொன்னதை வந்து பெரியார் வந்து திராவிடன் சொன்னாரு. இந்த கருத்திற்கெல்லாம் முன்னாடி
2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மேட்ரு இது ஆதி திராவிட குடி என்று நிலைநிறுத்தக்கூடிய அந்த சொல்லாடல் தான். இல்லை யாரும் நீங்க அசிங்கமா யாரும் ஆதி திராவிடன் யாரெல்லாம் உள்ள இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் என்ன ஆதி திராவிடம் எப்படி சொல்லலாம் அப்படின்னு யாரும் கேட்கல. அது பெருமையா நாங்கள் ஆதி திராவிடன் பெருமையா சொல்றோம். அந்த நீ சமூக நீதி சோசியல் ஜஸ்டிஸ் நீ மாத்தினாலும் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்ன தலைவர் இருந்த ஆண்ட தமிழ்நாடு இது. அப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா சமூக நீதித்துறைன்னு சொல்லி என்ன செய்ய மாத்துறாங்க. அந்த குரல் அமைச்சரா போடுறாங்க. அந்த அமைச்சர் இருக்கக்கூடிய கட்சியினுடைய பொதுச் செயலர் ரவிக்குமார் தான் குரல் கொடுக்குறாங்க. யோசிக்கணும், எங்க கட்சி சார்ந்த அண்ணன் வன்னியரசை கொண்டு போடக்கூடிய இடத்துல வந்து யாரு குரல் கொடுக்குறா? விசிகவுடைய பொதுச் செயலர் அண்ணன் வந்து ரவிக்குமார் வந்து இல்ல ஆய திராவிடர் தான் சரியான சொல்றாங்களா இல்லையா? அப்போ நம்ம இந்த சூழ்நிலையில நாமளே போய் என்ன பண்ணிடக்கூடாது, இடியப்ப சிக்கல்ல கொண்டு இந்த விஜய் முதலமைச்சர் விஜய் அவர்களையும் கூட இருக்கக்கூடியவர்களையும் சிக்க வைத்திடக்கூடாது என்று நம்ம தெளிவாக இருக்கணும். ஏன்னா சிக்க வைக்கல, அந்த சிக்கலை ஏன் இவங்க எதிர்கொள்ள முடியாம அப்படியே விடுறாங்கன்னு கேள்விப்புங்க. இல்ல இப்ப என்னன்னா நீங்க அப்படி கேக்குறீங்க, அது இருக்கணும்ல. ப்ரோ டிஎம்கே, திமுக சார்பு ஊடகம், திமுக சார்பு யூடியூபர்ஸ்களும், திமுக சார்பு ஃபேஸ்புக் தளங்கள் ஊடகங்கள் எப்படி இருக்குன்னா, எதில் கவனம் செலுத்தணுமோ அதில் கவனம் செலுத்தாம எதுல கொண்டு கவனம் செலுத்துறாங்கன்னா வந்து அந்த அமைச்சர் அப்படி போயிட்டா, இந்த எம்எல்ஏ அப்படி போயிட்டா, விஜய் வந்து அப்படி தற்கொலை பசங்களா இருக்காங்க, இப்படியே போயிட்டு இருக்கு. அரசியல் விமர்சனம் என்பது வந்து வேற, அது விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்க வேண்டி வரும். அது திமுக இருக்கும்போது அதிமுக பண்ணுவாங்க, அதிமுக இருக்கும்போது திமுக பண்ணுவாங்க. ஆனால் இப்போ நடந்திருக்கிறது வந்து ஒரு என்ன செய்யணும், கண்ட்ரோல்டு டிஸ்ட்ரக்ஷன் என்று நான் கருதுகிறேன். நான் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸை வந்து நான் நுணுக்கமாக படித்து அதில் வந்து நான் பட்டவனா சொல்கிறேன். இப்போ நடந்திருக்கிறது வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படிங்கிற ஒரு தேர்தல் முறை கிடையாது. தாவேக அரசு அமைந்திருக்கிறது, தாவேகாவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஓட் பேங்க் இருந்திருக்கிறது, தாவேகாவுக்கு வந்து வாக்களித்திருக்கால் வெற்றி பெற்றிருக்கா, நான் அதை நான் கிரிட்டிசைஸ் பண்ணலை. ஆனால் நான் டேட்டாவை பார்க்கும்போது கடந்த 32 வருஷமாக வந்து நம்ம வந்து பொது வாழ்வில் இருக்கிறோம். கடந்த 15 ஆண்டுகளாக வந்து மிக நுணுக்கமாக நான் வந்து தேர்தல் அரசியலை பார்த்தபோது இந்த நடந்திருக்கிற மேட்டர் பல மாநிலங்கள் நடந்த விஷயத்தை ஒத்திருக்கிறது. என்ன எப்படின்னா உதாரணம் எடுத்துக்கிறேங்க, நான் ஃபர்ஸ்ட் நான் அந்த டேட்டாவை சொல்லிடுறேன். நீ சொல்ல வரப்போது இப்போ ஆதி திராவிடர் அப்படிங்கிற பேரை கூட எதிர்கொள்ள முடியாம போனதுக்கான ஒரு பின்புல வரலாறு சொல்றீங்களா? ஆமா, நீங்க தமிழ்நாடுங்கிறத விட்டு வெளியே வாங்கங்கிறேன். முதல்ல இப்ப தமிழ் இப்ப நீங்க ஏவாவேலுல ஆரம்பிச்சீங்க. நான் ஏவாவேலுல நான் தொடங்கல. அண்ணன் ஏவாவேலு மேல கேஸ் போட்டா எப்படி வரணும் அவருக்கு தெரியும். அவர் வந்து பழைய அரசியல்வாதி. அண்ணன் யாரு, நம்ம இவர் பேர் என்னது, எங்களுடைய அனிதா ராதாகிருஷ்ணன் அண்ணாச்சி, அனிதா அண்ணாச்சி மேல கைது செஞ்சாங்க, வெளியே வந்தா. அது சப்ஜெக்ட் அல்ல நமக்கு. எது சப்ஜெக்ட்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேக்கா எவ்வளவு வாக்கு வாங்குச்சு, திமுக கூட்டணி எவ்வளவு வாக்கு வாங்குது, அதிமுக எவ்வளவு வாக்கு வாங்குது, இந்த சதவிகிதம் எப்படி வந்தது, இந்த சதவீதத்தில் நடந்த பேரடிக்கல் ஷிஃப்ட் என்ன, இது நம்ம வந்து பார்க்கணும். 1,72,00,000 வாக்குகளை பெற்று 35% வாக்குகள் பெற்ற தாவேக்கா 108 சீட்டு வந்து அன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்கு. அதாவது திமுக மட்டும் 1,19,00,000, திமுக கூட்டணி 1,54,00,000, 31% எடுத்து 73 சீட்டு பெற்றிருக்காங்க. கூட்டணி எல்லாம் 51 சீட்டு. ஏடிஎம்கே 1,34,00,000 டோட்டல் ஓட்டு, 27% வாங்கி 53 சீட்டு வாங்கி என்ன செஞ்சிருக்காங்க, 49 சீட்டு வாங்கி இப்போ வந்து 3ஆம் இடம் எடுக்காங்க. இது ஏதோ விஜய் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் நடக்கல அப்படிங்கிற என்னுடைய கருத்து. ஏன்னா இந்த ஷிஃப்டிங், ஓட் ஷிஃப்டிங் எப்படி ஆயிருக்கு, கிட்டத்தட்ட திமுகவில் கூட்டணியில் இருந்த 13% வாக்குகள் வந்து அப்படியே விஜய்க்கு போயிருக்கு. 54 லட்சம் ஓட்டு, 54 லட்சம் சட்டப்ப 54 lakhs ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. ஏடிஎம்கேலேருந்து சட்டப்ப 49 லட்சம் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு, 12.5%. இதெல்லாம் நான் சொல்றது வந்து இது அரசியல் நோக்கர்கள் உட்கார்ந்து ஸ்ட்ராட்டஜி எடுத்து பண்ண டேட்டா சொல்லி கொண்டு இருக்கேன், கையில் இருக்கு. இதை எப்படி வந்து இது ஷிஃப்ட் ஆச்சு அப்படிங்கிற பார்க்கறதுக்கு முன்னாடி 2021 நிலைமை நம்ம பார்க்கணும். 2021 டிஎம்கே கூட்டணி வாங்கின ஓட்டு சதவீதம் 2,98,00,000 ஓட்டு வாங்கினாங்க. சட்டப்போ 2 கோடிக்கு மேலே வாங்கினாங்க. 45.38 159 சீட்டு வாங்கினாங்க. அப்போ தமிழ்நாட்டை நீங்கள் ஆளணும்னு சொன்னால் 2 கோடி ஓட்டு வாங்கினா மட்டும்தான் மெஜாரிட்டியாக நினைச்சு ஆட்சி அமைக்க முடியுங்கிறத காலங்காலம் வலிது. இதுதான் இந்த மாதிரியான ஒரு ஆவரேஜில் தான் வந்து வரும். ஜெயலலிதா அம்மா ஆட்சியாக இருக்கட்டும், கலைஞர் ஆட்சியாக இருக்கட்டும், எல்லா ஆட்சியும் இப்படி தான் வந்திருக்கும். ஆனால் இங்கே 1,72,00,000 கிட்டத்தட்ட 30 லட்சம் ஓட்டு கம்மியாக இருந்தால் கூட ஆட்சி அமைச்சிருக்காங்க.
அடிக்கடி சொல்றாங்க, திமுகவுடைய நிர்வாகிகளை சொல்றாங்க, எங்களுக்கும் தாவேக்காக்கும் 17 லட்சம் ஓட்டு தான் வந்து டிஃபரன்ஸ்னு சொல்றாங்க. நாம என்ன கேட்கிறோம், 1,75,00,000 ஓட்டை வந்து எப்படி போச்சுங்கிற உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி இருக்கான்னு கேட்கிறோம். அது எப்படி நடந்தது, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூழ்ச்சிகள் என்ன, அதுக்கு எப்படி என்னெல்லாம் பண்ணாங்கிற நீங்க அதை ஆய்வு பண்ணீங்களா அப்படின்னு சொல்ல வர்றேன். அது மாதிரி ஏடிஎம்கே 2021 1,83,00,000 ஓட்டு வாங்கினா 39% 75% பண்ணாங்க. நாம் தமிழர் கொத்துன்னு கத்திட்டு இருக்காங்க, வேங்கினது வந்து 8%. அது இப்போ 4 ஆயிடுச்சு. இப்போ இவ்வளோ பெரிய ஓட்டு சதவீதம் பயிருக்கு. ஏடிஎம்கேலேருந்து 43 லட்சம், டிஎம்கேல 35 லட்சம், 43 லட்சத்துலேருந்து 60 லட்சம் வரைக்கும் ஏடிஎம்கேலேருந்து. டிஎம்கேலேருந்து 35 to 50 லட்சம். என்டிகே நாம் தமிழர் கட்சியிலேருந்து 10 to 15 லட்சம். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் ஒரு 14 லட்சம் பேர் போட்டிருக்காங்க. விஜய் ஃபேன்ஸ்ன்னு இருக்காங்க, ஒரு 20 லட்சம் to 30 லட்சம் இருக்காங்க. இப்படி ஒரு ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் இருக்கும்ல, இவனும் சரியில்லை அவனும் சரியில்லை இவனுக்கு போடுறான் அப்படின்னு ஒரு 10 ரூபாய், இப்படி எல்லாம் சேர்ந்து ஒரு 1.25 கோடி. இந்த 1.25 கோடி ஓட்டு என்பது கமலஹாசனும் விஜய் மாதிரி ஒரு நடிகர் தான், விஜயோட பெரிய நடிகர் தான், கமலஹாசனுக்கு கிடைக்கல. கண்டிப்பா விஜயகாந்த் வந்து கிட்டத்தட்ட 25 கால் நூற்றாண்டு காலமாக தமிழ்நாட்டில் வந்து நற்பணி மன்றம் வைத்து கால் ஊன்றி மிகப்பெரிய கட்டமைப்பை ஏற்படுத்தாது கேப்டன் விஜயகாந்த் வாங்காத ஓட்டு இது. சிவாஜி கணேசன் வாங்காத ஓட்டு இது. ஏன் எம்ஜிஆர் கூட வாங்காத ஓட்டு இது. எம்ஜிஆர் வாங்கினாரு 6 மணி நேரம். இந்த அளவுக்கு வந்து எல்லா தரப்பு மக்களையும் வாங்கலை. அப்போ எப்படி நடந்துச்சு என்று நாம் பார்க்கும்போது தான் இது 2016 போக வேண்டியிருக்கு. 2016 அருணாச்சல பிரதேசம், அதை நீங்கள் பார்க்கணும். நீங்கள் ஹார்ஸ் ட்ரேடிங் குதிரை பேரம்னு சொன்னீங்க, அதுக்காக சொல்ல வர்றேன். அது சொல்லிட்டு நான் ஏன் நடந்துச்சு எப்படி நடந்துச்சுன்னு சொல்ல வர்றாங்க. 2016 அருணாச்சல பிரதேசத்தில் காங்கிரஸ் வந்து ஆட்சி அமைக்குது. இப்போ யார் ஆட்சியில், அதுக்கப்புறம் யார் ஆட்சியில் அமைந்தா பிஜேபி ஆட்சிக்கு அமைச்சு. எப்படி காங்கிரஸ் உடைய எல்லாத்தையும் விலக்கி வாங்கிட்டாங்க. இது ஃபர்ஸ்ட் நடக்குது. இது ஒரு ட்ரையல் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் ஃபார்மா எங்கே அருணாச்சல பிரதேசத்தில். இது யாருமே பண்ணல. நாம கூட வெளியிட்டேன் நினைக்கிறேன். 2016 நடந்த விஷயத்தில் நம்ம வந்து நான் ஒரு கட்டுரைகளாக வெளியிட்டிருந்தேன். நான் சொல்லியும் காட்டிருந்தேன். அறக்கழகத்திலேயே முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் சொல்லி காட்டினேன். அதெல்லாம் கண்டுக்காமல் போயிட்டோம். எப்போ வெளியே வந்துச்சுன்னா கோவாவில் தான் வெளியே வந்துச்சு. கோவாவில் என்ன பண்ணிட்டாங்க, 2017 காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிறது. கிட்டத்தட்ட 17 எம்எல்ஏக்களை விலக்கி வாங்குறாங்க, பிஜேபி கொண்டு வைக்கிறாங்க. அதில் ரொம்ப முக்கிய பணியாற்றிய வந்து அர்லேக்கர், இப்போ இருக்கக்கூடிய ஆளுநர் வந்து ரொம்ப அங்கே முக்கிய பங்காற்றினார், தமிழ்நாட்டுடைய ஆளுநர். அது மாதிரி பெரிய அலிகேஷன்ஸ்லாம் வந்துச்சு. அதே 2017 மணிப்பூரில் வந்து காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிறது. 28 காங்கிரஸ் கூட்டணி 28 எம்எல்ஏக்களை வந்து என்ன செய்கிறாங்க, பிஜேபி எடுத்து அவங்கள ஆட்சி அமர வைக்கிறாங்க. அதே 2017 கர்நாடகாவில் காங்கிரஸும் ஜேடிஎஸ் குமாரசாமி ஜனதா செக்குலர் அவங்க வந்து ஆட்சி அமைக்கிறாங்க. குமாரசாமியை கையில் தூக்கி வைக்கிறாங்க. அங்கே காங்கிரஸ் ஆட்சி வந்து வீழ்த்தப்படுகிறது. பிஜேபி எடியூரப்பா வந்து அவர் ஸ்ரீனுக்கு வர்றாரு. 2020 மத்திய பிரதேசத்தில் 22 காங்கிரஸ் எம்எல்ஏ கமல்நாத்துக்கு எதிராக கழகம் விளைவித்து அது பிரச்சனையாகி கிட்டத்தட்ட பிஜேபி அங்கே ஆட்சி அமைகிறது. 2022 மகாராஷ்டிராவில் எல்லாரும் தெரியும், உத்தவ் தாக்கரேயை கடாசிட்டாங்க. உத்தவ் தாக்கரேக்கு எதிராக வந்து ஏக்நாத் சிண்டேயை கொண்டு வந்து அங்கே காங்கிரஸ் சிவசேனா ஆட்சியை கவிழ்த்து பிஜேபி கொண்டு வந்தாங்க. எப்படிப்பட்ட மாநிலம் மகாராஷ்டிரா. நம்ம கொஞ்சம் கூடுதலாக சொல்ல வேண்டியிருக்கும். சற்றப்ப தமிழ் மொழி மீது நாம் எப்படி பற்றோடு இருக்கிறோமோ, தமிழர் பண்பாடு மீது நாம் எப்படி பற்றோடு இருக்கிறோமோ, அதே போல் அங்கே மராட்டிய மொழி மீது அங்கே வெறியா இருக்கக்கூடிய மக்கள். மராட்டியர்களுக்கே மற்றவனா வெளியே போடான்னு எழுதுவார் யாரு, சாம்னா பத்திரிகையில் பால் தாக்கரே. 90களில் 80களில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மராட்டிய வெறி ஊட்டப்பட்ட மக்கள். மராட்டிய மொழி பேசிய மராட்டியத்தை பேசினா அது இப்ப இல்லை, உள்வாங்கி கொண்டே இருந்தார். அதான் பெரிய ஆப்பாக மாறிவிட்டது. அதை சேர்த்து சொல்லணும்னா கரெக்டா சொல்றீங்க. அவர் இந்துத்துவமே அவருக்கு ஆப்பாகிட்டு இப்ப இந்துத்துவத்தை வீழ்த்துவதற்காக உத்தவ் தாக்கரே வீகம் வச்சுட்டு இருக்காரு. அப்ப இவ்வளவு ஃபார்முலா நடந்துச்சுன்னா இப்ப கடைசியா லேட்டஸ்டா பீகார்ல 2024 என்ன செஞ்சாங்க, அதாவது நிதிஷ்குமார் கட்சியும் லல்லு பிரசாத் யாதவ் கட்சியும் காங்கிரஸும் மகா கட்பன்ல இருந்துச்சு. நிதிஷ்குமார் ஒட்டச்சி வெளியே கொண்டு வந்து அவரை முதலமைச்சராக்கி இப்போ நிதிஷ்குமாரை கடாசி விட்டு இப்போ ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க. ஆக இந்த ஃபார்முலா வந்து ஒரு கண்ட்ரோல்டு டிஸ்ட்ரக்ஷன் சொல்றேன், ரொம்ப திட்டமிடப்பட்ட பண்ணுது. இது பிஜேபி டிஸ்கஷன் அப்படியே வந்து நீங்க சொல்ல போனா தமிழ்நாடுல அப்படியான மாதிரி தெரியுது இல்ல உங்களுக்கு? ஏன் இப்ப லேட்டா தெரியுது? நாம எல்லாம் பேசிட்டு இருந்தோம், என்ன பேசிட்டு இருந்தோம், இவன் ஒரு பொருட்டே கிடையாது விஜய். விஜய் எல்லாம் சின்ன பசங்க,
அணில் குஞ்சு, தற்கூரி இப்படித்தான் பேசிக்கொண்டிருந்தாங்களே தவிர அதிமுக திமுக சைட்ல இருந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து சரியாக வந்து என்ன செய்யல, கணிக்க தவறி விட்டார்கள். செய்தியை கேட்டே கடந்து விட்டார்கள். அப்படிதான் இருக்கு. இப்போ உதாரணமா குருமூர்த்தி ஐயா எடுத்துக்கிறேங்க. குருமூர்த்தி அவரு இப்ப நம்மை பொறுத்த வரைக்கும் ஒரு பார்ப்பனர் வெறி பிடிச்சவர், திராவிடத்தை எதிர்த்து பண்ண. ஆனால் குருமூர்த்தியுடைய நடவடிக்கையை நீங்கள் பார்க்க வேண்டும். லாஸ்ட் 6 மாசத்துடைய ஸ்பீச் எடுத்துக்கிறீங்க. உதாரணமா சொல்றேன், பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் அவர் பேசின பேட்டியில் பாருங்க. குறிப்பாக இந்தியா டுடேல வந்து பிப்ரவரி மாதம் அவர் பேட்டி கொடுக்குறாரு. நாமெல்லாம் எலெக்ஷன் கேம்பெயினில் பயங்கரமாக பிஸியாக இருக்கிறோம். எங்களுடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி திமுக கூட்டணி எப்படிப்பட்ட கூட்டணி தெரியுமா? தலைவர் ஸ்டாலின் வந்து எப்படிப்பட்ட முதலமைச்சர் தெரியுமா? நம்ம வந்து நீட்டி வழங்கிட்டு இருக்கோம். நாமக்கல் முட்டையை வந்து உலகம் ஃபுல்லாக கொண்டு போனார், ஆப்பிரிக்காவுக்கு கொண்டு சென்றார், ஸ்ரீலங்காவுக்கு கொண்டு சென்றார்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். அப்படி நாமக்கலுடைய முட்டை சந்தையவே தூக்கி நிப்பாட்டிட்டாரு. திருப்பூர் காட்டன் எப்படிப்பட்ட இண்டஸ்ட்ரியை கொண்டு வந்தாரு. நம்ம சைனாவுக்கு வந்து போட்டி போட்டு கொண்டிருக்கோம். எப்படி தொழில் வளர்ச்சி, உண்மை நிதர்சனமான சத்தியமான உண்மை. அது மட்டும் இல்லாம கல்வியில, வேலை வாய்ப்புல எல்லாத்துலயும் மேலோங்கிற மாநிலமா இருக்கோம்னு பேசிக்கிட்டே இருக்கும்போதுதான் இந்த ஆளு என்ன சொல்றாரு, குருமூர்த்தி இந்தியா டுடேல உட்கார்ந்துட்டு இது எதையெல்லாம் பேசாம திராவிடம் என்றாலே, திராவிட மாடல் என்றாலே கருணாநிதி குடும்பம் பேசினது. இந்தியா டுடேல பிப்ரவரி மாதம் 2026 சாஃப்ரான் சேலஞ்சஸ் டு திராவிட நாடு தலைப்பு. காவி வந்து திராவிட நாடுல சேலஞ்ச் பண்ணது தமிழ்நாட்டில் தலைப்புல பேசுறாரு. கிட்டத்தட்ட 3/4 1 மணி நேரம் ஸ்பீச் கம்ப்ளீட் இன்னுமே இருக்கு யூடியூப்ல, நீ பார்த்துக்கலாம். அதுல சொல்றாரு, திராவிட மாடல் என்றால் திராவிடம் என்று சொன்னாலே கருணாநிதி குடும்பமும் அப்புறம் ஆன்டி பிராமினிசமும் என்கிற வார்த்தையை பேசுறார். பேசிக்கிட்டே வரும்போது ஒரு விஷயத்தை சொல்கிறார். அங்கே இருக்கக்கூடிய தாவேகா விஜயும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்தால் ஆட்சி அமைத்து விடலாங்கிறார். நாமெல்லாம் எப்படி பேசிட்டு இருக்கோம், எடப்பாடியார் வந்து வந்துடக்கூடாது, எடப்பாடி பிஜேபி ஆட்சியை பிடிச்சிடக்கூடாது, அது வந்து மோரலஸ் வந்து RSS உடைய ஆட்சி, பாஜக சொல்லும் போது குருமூர்த்தி ஐயர் என்ன சொல்றாரு, தாவேகாவும் அதிமுக ஒன்று சேர்ந்தால் ஆட்சியை பிடிக்கக்கூடிய வாய்ப்பு பிரகாசமா இருக்கிறாரு. எப்படி அவருக்கு தெரியுது? நம்ம சிந்தனையில வராத விஷயம் எப்படி தெரிகிறது? ஆமா. ஒண்ணு. 2வது பேட்டி, எலெக்ஷன் ரிசல்ட் வெளியே வந்துட்டு இருக்கு. இங்க லீடிங் போயிட்டு இருக்கு, 107 108 போயிட்டு இருக்கு. அப்போ அவர் அதே குருமூர்த்தியை கேட்குறாங்க. நான் ஏன் குருமூர்த்தியை சொல்லங்கிறத பின்னாடி சொல்ல வர்றேன். குருமூர்த்தி வந்து பெரிய, என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய திங்க் டேங்க் அவ்வளோ இல்லை, நிறைய தப்பு சொல்லுவாரு, உன்னோட ஒன்று உணர்வாரு. சோவாது பரவாயில்ல போல தெரியுது குருமூர்த்தி. நீ சொல்றது ஓகே, அது கணிப்புங்கிற பட்சத்துல அவரே ஸ்கெட்ச் போட்டு அவங்களே பின்புறம் அதுதான் சொல்ல வர்றேன். அதுதான் நான் கவனம் தவறிட்டான்னு சொல்ல வர்றேன். இந்த பேட்டிக்கு பிறகாவது யூடியூபர்ஸ் திமுக சார்பு ஓப்பனா திமுக சார்பான ஊடகங்கள் இதை பேசுங்கிறேன். நீ எத்தனை காலத்துக்கு தான் விஜய் வந்துட்டாருப்பா, நீங்க வந்து விரும்பினாலும் சரி விரும்பாட்டாலும் சரி அவர்தான் முதலமைச்சர். விஜய் வந்தது காரணமே இந்த ஸ்கெட்ச்ங்கிறீங்க. விஜய் பேட் அண்ட் இம்மெச்சூர் எரர் அப்படிங்கிற தலைப்புல பேசுற. எப்போ 107 சீட்டு லீடிங் போயிட்டு இருக்கு தாவேகா. உடனே பேசுற, எங்க பேசுறாரு, நியூஸ் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு தளத்துக்கு பேசுறாரு. பல ஆயிரக்கணக்கான மக்கள் அதை பார்க்குறாங்க. என்ன சொல்றாரு, விஜய் வந்து காங்கிரஸை பிளக் பண்றாரு, விசிகா கிட்ட பேசுறாரு, வந்து இவங்ககிட்ட யாரு கம்யூனிஸ்ட் கட்சியில வந்து என்ன செய்யறாரு பேசுகிறாரு, முஸ்லீம் லீக்கிட்ட போய் பேசிட்டு இருக்காரு. இது வந்து விஜய் மேடன் இம்மெச்சூர் எரர், மிகப்பெரிய ஒரு சிறுபுலத்தனமான ஒரு தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு விஜய் மேல கோவக்கணையில என்ன செய்யறாரு. இது 2வது பேட்டி. இப்ப நடக்குது எப்போன்னா எலெக்ஷன் வந்துட்டு இருக்கும்போது. இப்போ உடைய ஸ்டாண்ட் என்ன, இப்போ என்ன செய்யறாருன்னா, இப்போ என்ன செய்யறாரு, விஜய் சரியில்லை, என்ன பண்றாங்க, அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்கன்னு பேசிக்கொண்டு இருந்தவர் என்றைக்கு திருப்பரங்குன்ற மலையை வந்து ரீசர்வே பண்ணுங்க அப்படின்னு ஆர்டர் எப்போ வந்ததோ, எப்போ வந்தே மாதிரம் பாடுங்க அப்படிங்கிற ஆர்டர் எப்போ வந்ததோ, எப்போது வந்து அந்த மாட்டு இறைச்சியை வந்து பண்ணுங்க அப்படிங்கிற தடை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு எப்போ வந்ததோ, பிசி முஸ்லீமுக்கு எதிராக என்ன செய்யுங்க, அவங்க உள்ள வந்து அந்த கோட்டையில வந்து முஸ்லீம் ஆகக்கூடியவங்க உள்ள வந்து என்ன செய்ய முடியாது, அனுமதிக்க முடியாது வந்ததோ, தமிழிசையில இருந்து பாஜகவுடைய அனைத்து ஆட்களுமே அமைதி காத்துக்கிட்டு எப்போ இருக்காங்களோ, குருமூர்த்தி என்னையா சொல்றாரு நம்ம பார்த்தோம்னா, இப்போ அவர் எங்க போயிட்டாரு, ராம ஜென்ம பூமிக்கு போயிட்டாரு. ராம ஜென்ம பூமியில வந்து என்ன நடந்துருக்கு, எந்த பிரச்சனையுமே இல்லை, எந்த திருட்டும் போகல, அது சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் தான் இருக்கிறது. பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. யா இங்க பேசியா இப்போ சாஃப்ரானுடைய உங்க காவி கொடி வந்து இப்ப என்ன காவி இருள் வந்து சூண்டு விட்டதா, விஜய் நல்லவரா கெட்டவரா சொல்லணுமா? இல்லை, சொல்லவில்லை.
ஒண்ணு பாராட்டுங்க தாவேக்காவை, அல்லது தாவேக்கா விமர்சனம் பண்ணுங்க, அல்லது என்ன மாதிரி சொல்லுங்க. நான் சொல்றோம்ல 6 மாசம் ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. 6 மாசம் எந்த கூற்றையும் சொல்றது கிடையாது. ஸ்டாலின் அப்படிதான் சொன்னாரு. ஸ்டாலின் அப்படி சொல்லிட்டு இப்போ எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அமைதியா இருக்கிறாங்க. உன்னோட கொண்டு பேசுறாங்க. அண்ணன் ராஜா பேச்செல்லாம் பார்த்தா நான் ரொம்ப மரியாதை வைத்தவன். ராஜா நல்லா கொஞ்சம் அமைதியா இருக்கலாம். அவருடைய மெச்சூரிட்டிக்கு அமைதியாக இருக்க வேண்டும். என்ன நம்ம பேசி கொண்டிருக்கான்னு வைங்களேன். கூட்டணி கட்சி தலைவர்களும் ஒன்று கொண்டு பேசிட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்ம செய்ய வேண்டிய இந்த கோணத்தில் சோசிக்க வேண்டும். நான் ஏன் குருமூர்த்தியை சொல்றேன், இப்ப என்ன சொல்றாரு, ஏன் அதான் சொல்ல வரேன். குருமூர்த்தி வந்து இப்ப என்ன சொல்றாருன்னா, கம்ப்ளீட்டா தாவேக்காவுடைய கிரிட்டிசிசம் போகாம அருமையான ஆட்சி, சூப்பரான ஆட்சி, அப்படி ஆச்சு இப்படி ஆச்சுன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குருமூர்த்தியுடைய ஆட்களை என்ன சொல்றாங்கன்னா, இது 4 நாளைக்கு முன்னாடி 4 days முன்னாடி 4 நாளைக்கு முன்னாடி என்ன சொல்றாங்கன்னா, டிவி விவாதங்கள்ல எங்களுக்கு விஜய் வந்த மகிழ்ச்சியை விட, விஜய் ஆட்சிக்கு வந்த மகிழ்ச்சியை விட திமுக கவர்மெண்ட் கீழே போயிட்டு ரொம்ப மகிழ்ச்சிக்கிறாங்க. எல்லாம் பேசுற ஆட்கள் பார்த்து எல்லாம் குருமூர்த்தி வகையாக பேசிட்டு இருக்காங்க. ஒத்த குரல்ல பேசுறாங்க. அப்ப இவ்வளோ விவகாரத்துக்கு மத்தியில் தான் இந்த தமிழ்நாடு அரசியல் நகற்றப்பட்டிருக்கிறது. அப்ப ஆளக்கூடிய தாவேக்காவுடைய அரசுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்புணர்வு இருக்கிறது. அரசியல்ல வெற்றி தொலைவு வரும். உங்ககிட்ட இன்னைக்கு ஆட்சி இருக்கும், நாளைக்கு இன்னொரு ஆள்கிட்ட ஆட்சி இருக்கும். அது மேட்டல தமிழர், நான் ஏற்க சொல்லி காட்டின பாருங்க, தமிழர் கலாச்சாரம், தமிழர் பண்பாடு, தமிழர் நாகரிகம், அதுல உள்ளதுதான் நீட்டு எதிர்த்தாதான் இங்க தமிழ்நாட்டில் நீங்க என்ன செய்ய முடியும், நிம்மதியா ஆச்சு. நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், அமைதியா மௌனமாக ஆச்சுன்னா வேற மாதிரி போயிடும். இப்போ நான் வந்து தமிழ்நாட்டுக்கு வெளியே பேசினேன், மகாராஷ்டிரா என்ன நடந்துச்சு, கோவாவில் என்ன நடந்தது அப்படின்னு. இதுல இன்னொரு விஷயம் இருக்கிறது. தமிழ்நாட்டின் ஆட்சி மாற்றம் எதால் நடந்தது, இது வந்து இவிஎம் டேம்பரிங்கா அப்படி நாமளே திமுக தோழர்கிட்ட கேட்கும்போது, தோழர்கள் என்பது சொல்றதுவா திமுக நிர்வாகிகிட்ட கேட்கும்போது அவங்க ஒருமித்த குரலை சொல்றாங்க, இவிஎம் மிஷின் எந்த பிரச்சனையும் இல்லை எங்களுக்குங்கிறாங்க. குளத்தூர்ல வந்து தளபதி ஸ்டாலின் அவர்கள் தோல்வியுற்றது எங்களுக்கு போன்றது நிறைய வருத்தம். ஸ்டாலின் என்பவர் திமுகவுக்கு மட்டும் தலைவர் கிடையாது. அவர் வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக மட்டும் சும்மா ஜஸ்ட் லைக் உண்ணாத முதலமைச்சர் கிடையாது. அவர் ஒட்டுமொத்த, நான் சொன்ன பாருங்க, அந்த வர்ணாசிரமம், சனாதனம் எதிர்ப்பு, அந்த மனுதர்ம எதிர்ப்பு, RSS எதிர்ப்பு, இந்துத்துவ எதிர்ப்புடைய ஒரு ஒட்டுமொத்த முகமாக தெரிந்தார். அவர் வீழ்த்தப்பட்டிருக்கிறார். அதுபோல பினராயி விஜய் வீழ்த்தப்பட்டிருக்கிறார். அதுபோல மம்தா பானர்ஜி வீழ்த்தப்பட்டிருக்கிறார். இந்த 3 வீழ்ச்சிக்கு நீங்க வந்து சீர்தூக்கி பார்க்கும்போது 3 வீழ்ச்சிக்கு இடையில ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. ஏன் நீங்க அதை வந்து சொல்லக்கூடாது? நம்ம திமுக தோழர்கிட்ட கேட்கும்போது அவங்களுக்கு நாலேஜ் இல்லையே. பல பேர்கிட்ட கேட்கும்போது வேகமாக பேசக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், குண்டக மண்டக பேசக்கூடிய பேச்சாளர்கள் கூட இந்த நோக்கத்துல ஏன் பிரிச்சு பேசணும். நீங்க இவிஎம் மெஷின்ல வந்து உங்களுக்கு டவுட் இருக்கோ இல்லையோ, அட்லீஸ்ட் நீங்க வந்து ஒரு விஜய் ஆட்சி போனதே ஒரு அஜெண்டாங்கிறீங்க இல்லைங்க? ஒரு அஜெண்டாவோ எஜெண்டா நீங்க ஏன் சிந்திக்கவில்லை? விவி பேட்ல வந்து குளத்தூர்ல வந்து அதாங்க திமுக உடைய தோழர்கள் வந்து இப்ப எங்க நாங்க தாவேக்கா கூட்டணியில் அங்க வைக்கக்கூடிய விசிகாவுடைய எங்க தலைவரை வந்து துரோகி என்று சொல்லக்கூடியவர்கள், விலை போய் விட்டார் என்று சொல்லக்கூடிய எங்க தலைவரை விலை போயிட்டான்னு சொல்லக்கூடியவங்க, நாங்க வந்து சோபா வாங்கிட்டு போயிட்டோம், சோபா மாடல் ஆட்சிக்கு வீழ்த்திட்டான்னு சொல்லக்கூடியவங்க, புரண்டு பேசுறாரு, முரண்டு பேசுறான்னு சொல்லக்கூடியவங்க, ஆக்கப்பூர்வமாக இந்த இவிஎம் மிஷின் தான். உங்க கருத்து என்ன சொல்லுங்க பார்ப்போம். ஸ்டாலின் அவர்கள் வந்து குளத்தூர் தொகுதியில நீங்க தோல்வி விட்டு நீங்க ஒத்துக்கிறீங்களா? கரெக்டா தான் சொல்றீங்களா? நாங்களே ஜீரணிக்க முடியாதுங்கிறோம், நாங்களே தப்பா இருக்கோங்கிறோம், நாங்களே விவிபி அந்த ஒப்புகை வாக்குச்சிட்ட நீங்களே என்ன கூட யாருங்க கிளைம் பண்ணணும்? தோத்த ஸ்டாலின் கிளைம் பண்ணாம இருக்காங்களே, யாருமே கிளைம் பண்ணலையே அதுல. ஏன்னா அங்க மைக்க கொண்டுட்டு போகும்போது பெரும்பான்மையான மக்கள் என்ன சொல்றாங்க, நான் திமுக தான் ஓட்டு போட்டு திமுக. அது நிரூபிக்கணுமா இல்லையா? நீங்க நிரூபிக்கலையேங்க. சிஎம் பேசினாரே அங்க கொத்து பரோட்டா போட்டது உண்மையா பொய்யா? அதான் கேக்குறேன். அப்படி பேசின பிறகும் கொத்து புரோட்டா போட்டு விட்டார்கள் என்று விஜய் பேசின பிறகு, முதலமைச்சர் விஜய் பேசின பிறகு ஒரு ரோசம் வந்து நீங்க வந்து என்ன செஞ்சிருக்கணும்? நீ அப்படியே சொல்ற, நான் வந்து பூத்து வாரியா ஒவ்வொரு வார்டு வாரியா எண்ணி நாங்க வந்து என்ன செய்வோம், அதை ப்ரூவ் பண்ணுவோம், எங்க தலைவர் தோற்கவில்லைன்னு ஒரு 10 பேர் முன் வரலையே. மனசுக்கு ரொம்ப வருத்தம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த வீழ்த்தப்பட்ட விஷயம் இருக்கு பாருங்க, ஸ்டாலின், மம்தா பானர்ஜி, அப்புறம் பினராயி விஜயன், இதை நாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்கால வரலாற்றை வந்து நமக்கு பெரிய அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் வருது. உதாரணமா 2014 பிரதமர் மோடி என்ன பண்றாரு, உங்களுக்கு ஆட்சிக்கு வர்றாரு, பிரதமராகிறார்.
2012 நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பார். ஜெயலலிதா அம்மாவை சந்திப்பார், குருமூர்த்தி சந்திப்பார், ஷோவை சந்திப்பார். இப்படிலாம் வந்து இருந்துச்சு. அப்போது ஒரு நமோ அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக்கை பிரபலப்படுத்துனாங்க. நமோ நரேந்திர மோடி, நேஷன் வித் நமோ நரேந்திர மோடி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மன் கி பாத் அப்படின்னாங்க. இதையெல்லாம் செஞ்சது யாருன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அமைப்பு. அதாவது சொல்கிறோம்ல அரசியல் நோக்கர்கள்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரியான ஒரு அமைப்பு பண்ணுறாங்க. எலெக்ஷன் ப்ரிடிக்ஷன் பண்ணக்கூடியவங்க, எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணக்கூடிய ஐபேக் மாதிரி நிறுவனம், அசோசியேஷன் ஆஃப் பில்லியன் மைண்ட்ஸ். இது வந்து அமித்ஷாவுடைய நேரடியான கண்ட்ரோலில் இருந்துச்சு குஜராத்தில். இல்லை, அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, பிரதமர் மோடிக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. இது யாருடைய சித்தாந்தத்தில் யாருடைய பிரெயினில் வந்துச்சுன்னா ஆப்கோன்னு ஒன்று இருக்குது, வேர்ல்டு வைட் ஆப்கோ, ஏபிசிஓ. அவங்க வந்து பெரிய நிறுவனம், யூஎஸில் இருக்கக்கூடிய வாஷிங்டனில் இருக்கக்கூடியது. 1984 செயல்பட்டு இருக்குது. இப்போ லாஸ்ட் 20 இயர்ஸாக வந்து பயங்கர பூம் ஆகிட்டாங்க. விளாடிமிர் புட்டினை ப்ரொமோட் பண்ணுறது, அதுபோல் நீங்கள் வந்து ஒபாமாவை ப்ரொமோட் பண்ணுறது. இப்போ லேட்டஸ்ட்டாக எம்பிஎஸ், சவுதி அரேபியாவுடைய க்ரௌன் பிரின்ஸ் முகமது பின் சல்மான், அவர் தான் இவர் பண்ணாங்க. இவன் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி தான் நம்ம சொல்ல தெரியுமா, குஜராத் மாடல். இல்லை பழைய விஷயங்கள் நான் சொல்கிறது வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி குஜராத் மாடல், வைப்ரண்ட் குஜராத், ஒளிரக்கூடிய கொஞ்சம் அதாவது ரொம்ப சிரமமான குஜராத்து அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்து 2012 அவங்க தான். அப்போ ஆப்கோவில் போறாரு என்று சொன்னால் அப்பவுமே அவங்க விஷன் கிரியேட் பண்ணிட்டாங்க, மோடியை வந்து பிரதமராக்கணும் அப்படின்னு. பிரதமராக்கத்துக்கு இந்த டீம் வந்து உழைக்குது. அதுக்கு கீழே தான் ஐபேக் வருகிறது. நீங்க சொல்லக்கூடியது ஒரு லென்த்தான பார்வை, மாற்றுக்கருத்துல பதிய வேண்டிய கட்டாயம் இருக்குது. நீங்க சொல்லக்கூடிய அதே நிறுவனங்கள் தான் கிட்டத்தட்ட இன்னைக்கு சோசியல் மீடியாவில் தமிழ்நாட்டிலையும் அதே நிலைமை உருவாக்கி இருக்குதான்ற ஒரு சந்தேகம் வருகிறது. ஏன்னா இன்னைக்கு வடநாட்டில் உள்ள அந்த ஊடகங்கள் ஊராமே விஜயை தூக்கி பிடித்து போய் கொண்டிருக்கிறது. இதை எப்படி சேர்த்து புரிஞ்சுக்கணும்? ஐபேக்கை யாரு கொண்டு வந்து, ஸ்டாலின் தான் வராரு, விடிகள் தர போறாருன்னு போட்டு திமுக. அப்ப ஐபேக் எங்க உள்ளவங்க? இந்த டீம்ல உள்ளவங்க தானே. நான் கேட்கிறேன், யாரு கூட்டு வராங்க இல்லையா சார்? திமுக என்பது வந்து மிகப்பெரிய கட்டமைப்பு கொண்ட ஒரு கட்சி. 75 வருஷம் பழந்தின்று கொட்டை போட்டவங்க இங்க உட்கார்ந்து இருக்காங்க. உங்களுடைய கட்சி அமைச்சர்களை தாண்டி ஒரு ஐபேக் உடைய பிரசாந்த் கிஷோரை உள்ள கொண்டு வந்து விட்டதோட காரணம் தான் இவ்வளவு சரிவுகள். புரிஞ்சுக்கணும். டேட்டா ஃபுல் அள்ளிட்டு போயிட்டாங்க சார். இன்னுமே நீங்க வந்து பழைய ஸ்டேஜ்ல 40 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டேஜ்ல உட்காந்துட்டு இருக்காங்க. இப்படி திட்டுறது, மீட்டிங் போட்டு திட்டிட்டு இருக்கேன். அவன் ஃபுல்லா டேட்டாவை கண்டு ரீகால்குலேட் பண்ணி கரெக்டா பண்ணிட்டு இருக்கான். இப்போ நான் திரும்ப சொல்றேன், 2016 அருணாச்சல பிரதேசம், 2017 கோவா, மணிப்பூர், பீகார், 2019 கர்நாடகா, அப்புறம் 2020 மத்திய பிரதேசம், 2022 மகாராஷ்டிரா, 2024 பீகார். இது எல்லாம் நடந்ததுக்கு காரணம் யாருன்னா அந்த டீமு கரெக்டாக ஸ்கெட்சு போட்டு கரெக்டாக கொடுத்து வேலை செஞ்சு நீண்ட கால திட்டத்தின் அடிப்படையில் வேலை செஞ்சாங்க. இப்போ திரும்ப நான் இப்போ நீ கேட்ட கேள்வி கேட்டுகிட்டே இருக்கீங்க, நான் பதில் சொல்லாமல் இப்போ ஸ்கிப் ஆகிடுறேன். இப்போ நான் திரும்ப வரேன். இந்த டீமு தான் தமிழ்நாட்டில் வேலை செய்து விஜயை கொண்டு வந்து முதலமைச்சராக அமர்த்தி இருந்தால் இது எல்லாத்துக்கும் கேடு, விஜய்க்கும் சேர்த்தே கேடு. இதை நிரூபிக்க வேண்டிய கடமை பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? எல்லார்கிட்டையும் இருக்கு. யாராவது ஒருத்த வாய் வந்து பேசினாங்களா? இல்லை. நான் ஏன் இதை சந்தேகப்படுகிறேன்னா, இதையெல்லாம் யோசிச்சு தான் தலைவர் சொன்னாரு. நீங்க RSS பெற்ற கள்ள குழந்தையோன்னு சொன்னார். இதே மதுரை மன்னன் சொன்னார். இவரையும் விஜயையும் சீமான் அதே எங்க தலைவர் சொல்றாரு. இல்ல நான் சந்தேகப்பட்டேன், இப்ப இந்த சந்தேகம் இல்லை. ஏன்னா நீங்க வந்து அதிமுக எங்க பக்கம் நீங்க வலுவான சந்தேகத்தை ஏற்படும் இந்த சூழல்ல அவர் இல்லைங்க. இல்ல அப்படி இல்லைன்னு சொல்றது வந்து நேரடியாக பார்த்து அவருடைய 40 வருஷத்துடைய அனுபவத்தை அவர் சொல்றாரு. எனக்கு அந்த அனுபவம் 10,000 வாங்கலாம். எனக்கு இன்னும் சந்தேகம் இருக்கிறது. எனக்கு இந்த சந்தேகம் தெரியவில்லை. தெரியாம இருக்குது. என் தலைவர் இருக்காப்புல, என் கட்சி இருக்குது, முற்போக்கு சக்தி எல்லாம் இருக்கிறாரு என்று அடிப்படையில் நம்ம சரி 6 மாசம் பொறுத்திருந்து பார்ப்போம். 2 மாசம் ஓடி இருக்கிறது, 6 மாசம் ஆட்சியை பார்ப்போமே, அது முடிவு பண்ணுவோம். அவசரப்பட்டு முடிவு பண்ணுவோம்னா நாம சொல்றோம். இப்போ அந்த ஐபேக்ல இருந்தவர் தான் யாரு? என் தோழர் ஆதவர்ஜனா. இப்போ அவரை பார்த்தா பெரியார் இருப்பார், பெரியார் இருக்கிறது, கம்யூனிஸ்ட் சிந்தாந்தன் உள்ள இருக்கிறாரு, இப்போ அம்பேத்கரிஸ்டாக இருக்கிறாரு. இப்போ அவரை போய் எப்படி சந்தேகப்படுவீங்க நீங்கள்? இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா நேர் எதிரான கருத்தியில் எங்கிட்ட பேசினவர். எங்கள் விசிகாலிலிருந்து துணை பொதுச் செயலாளர் இருந்து எல்லா மேடையிலையுமே RSSையும் பிஜேபி அறுத்து கிழிச்சவர். இப்போ அவர் வந்து விஜய் பக்கத்தில் இருக்கார். நிர்மல்குமார் இருக்கார். நிர்மல்குமார் எங்கே உள்ளவர்? அங்கே RSS உள்ளவர். இப்போ அவரும் வந்து இங்கே உட்காந்துருக்காரு. அது மாதிரி ஜான் ஆரோக்கியசாமி எங்கே உள்ளவர்? அந்த சித்தாந்தத்தில் உள்ளவர். அவர் உட்காந்துட்டு இருக்காரு.
அப்ப இங்க இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் இருக்கிறது. அதான் விவேகானந்தா இன்ஸ்டிடியூட் ஆஃப் விவேகானந்தா இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன், விஐஎஃப். விஐஎஃப். இந்த விஐஎஃப் வந்து பெரிய அளவுக்கு வந்து புருக்லின்ஸ் மாதிரி அந்த மாதிரி திங்க் டேங்க் அமைப்பு மாதிரி அவங்க கற்பனையில வந்திருக்காங்க. யூகே யூஎஸ்ல இருக்குல்ல. இல்ல அவங்க அவங்க அந்த விஷயத்த முதல்ல சத்யன்ற ஒரு பெரியாசிரியர் வந்து நீங்க சொல்லக்கூடிய டேட்டா வெளியிட்டாரு. இப்ப அவருக்கு சிக்கல் 2வது வீடு 3வது வீடு பண்ண முடியாது, அவரும் கைது செய்யப்பட்ட நிலைமை. நீங்க சொன்ன நீங்க சொன்ன ஒத்த டேட்டாவை சத்யன்கிற ஒருத்தர் வெளியிட்டாரு. ஆனா அது என்ன ஆச்சுன்னா இப்ப அவருக்குமே நெருக்கடி இருந்து அவர் 2வது 3வது வீடியோ போட முடியாத சூழ்நிலை. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம், நம்ம வீடியோ வெளியே நம்ம வந்து நம்ம இல்ல அது ஒரு அந்த நெருக்கடி வந்து ஃபேஸ் பண்ணணும். இல்ல நம்ம வந்து இப்படித்தான் செய்தாரு, இதுதான் ப்ரூஃப்னு சொல்லவில்லை. இப்படி கருத்துக்கள் இருக்கிறது. இப்போ விஐஎஃப் இருக்கிறது, விவேகானந்தா. இப்போ அது யாரு வந்து சேர்மனு? ஐயா குருமூர்த்தி ஐயா தான் சேர்மன். விவேகானந்தா இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன் டெல்லியில இயங்கிட்டு இருக்குது. தமிழ்நாட்டை சேர்ந்த குருமூர்த்தி போய் அவங்க வந்து சேர்மன் ஆக்குறாங்கன்னா நீ யோசிக்க வேண்டாமா? அஜித் தோவல் தான் அதை வந்து ஆரம்பிச்சாரு. இப்போ பிரதமருக்கு அட்வைசராக போய்விட்டார். நான் என்ன சொல்ல வருகிறேன், நீங்க லோக்கல் பாலிடிக்ஸ்ல உட்காந்துக்கிட்டு மேடை போட்டு பேசிக்கிட்டு இப்படி யூடியூப்ல பேசிட்டு இருக்கும்போது அவங்க இப்படி திங்க் டேங்க் அமைப்பு வைத்து பாஜக வேலை செய்கிறது. இப்ப நான் திரும்பவும் ஃபர்ஸ்ட் பேசினதுக்கு வர குருமூர்த்தி ஐயா எதை பேசியிருக்க வேண்டும் சட்டப்படி? ஏன் அண்ணாமலை வெளியே போனாரு பாஜக விட்டு? அண்ணாமலையை வந்து நம்ம ஆதரிக்கிறதா இல்லையா தான் பேசணும். கரெக்ட். நீ விஜயை விட பெஸ்ட் கேண்டிடேட் இருக்கான்ப்பா அண்ணாமலை, அவனுக்கு ஓட்டு போடலாம் பேசியிருக்கணும். அதை பேசாமல் இப்ப என்னத்தை பேசிட்டு இருக்காரு? வாய் மூடி இருக்கிறார். வந்து தாவேக்க அரசு சூப்பரா இருக்கான்னா இப்ப இதான் டவுட் வருது. ஏன்டா குருமூர்த்தியா வந்து இப்போ போல்றாரு? இதை ஏன் வந்து இது அதிமுக இவங்க யாரெல்லாம் பாஜக காரங்கள்லாம் ஏன் வந்து அமைதியா இருக்காங்கன்னு நம்ம நினைச்சிடும் கேட்க வேண்டியிருக்கிறது. அந்த தாவேக்கால இருக்கக்கூடிய நல்ல பிள்ளைகள் இருக்காங்க, தோழர்கள்லாம் பார்த்தா மணி அருமையான தோழர்கள் நிறைய இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சவர்கள் இருக்காங்க, போய் சேர்ந்துருக்கிறாங்க. அது போல சில அமைச்சர்கள், நான் 3 நாளுக்கு முன்னாடி அமைச்சர் ஸ்ரீநாத் பேசிட்டு இருந்தேன். மிக தங்கமான அமைச்சராக இருக்கார். நான் வெளியிலேருந்து பார்க்கும்போது இதையா இப்படி இந்த ஆளு இவ்வளவு ஒரு கோமாளித்தனமா இருக்கு, ஒரு சிரிப்பு நடிகரா இருக்கான்னு நம்ம வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருந்தோம். முதல்ல வந்திருக்கு. அவங்க சொத்து வந்திருக்கு, அதையும் பார்த்தேன். நேரடியாக கேட்கணும் அவர்கிட்ட கூப்பிட்டு, என்ன சார் இப்படி பேசிட்டு இருந்தோம். 3 நாளைக்கு முன்னாடி ஒரு கல்யாணம் 3 நாளைக்கு முன்னாடி ஒரு திருமண விஷயம் சந்திச்சோம். எனக்கு வருத்தம் இருந்தது. என்னையா ஒரு கீதா அக்கா எவ்வளோ பெரிய ஒரு அமைச்சராக இருந்தவங்க, தூத்துக்குடியில் எல்லா மக்களையோடையும் வந்து ஒன்றோட கலந்து பண்ணவங்க, மிகப்பெரிய ஒரு கருத்தியல் ஒரு என்ன சொல்றது, திமுகவில் வார்த்தெடுக்கப்பட்ட ஒரு பெண்மணி, நல்ல அலிகேஷன்ஸ் பெருசாக இல்லாதவங்க, 30 சொச்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து தோற்கிறாங்களே. என்ன சப்ஜெக்ட் அவ்வளோ பெரிய ஆளா ஸ்ரீநாத் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் ஸ்ரீநாத்திட்ட பக்கத்தில் நெருங்கி பேசும்போது பார்த்தீங்கன்னா அவர் பச்சை குழந்தை மாதிரி இருக்காரு. எந்த அரசியல்வாதி எந்த இதெல்லாம் இப்படிப்பட்ட நல்லவர்களாக குறை சொல்லவர்களாம் சொல்லுவாங்க. தனிப்பட்ட பழக்க வழக்கத்துக்கு நல்ல மனிதராக பல பேர் இருந்திருக்கலாம். அது மாதிரி இருக்கலாம். ஐடியாலஜிக்குள்ள என்ன நடந்து சொல்லுங்க. அப்போ வந்து என்னன்னா, இப்போ அந்த விவேகானந்தா இன்ஸ்டியூட் இருக்குல்ல, விவேகானந்தா இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன் கீழே தான் இவ்வளோ ஒர்க் நடந்திருக்கிறது. இப்போ தமிழ்நாட்டில் இதே மாதிரி ஒர்க் பண்ணி தான் இவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று இருக்குமே. ஆனால் நான் வந்து தாவேக்கா தொலைக்கு சேர்த்தே சொல்கிறோம், இது நமக்கான அரசியல் இது கிடையாது. நீங்களும் உஷாராக தான் இருக்கணும். கையை மீறி போகும்போது உங்களையும் சேர்த்து நசுக்குவாங்க. ஏன்னா தமிழ்நாட்டை திராவிட சித்தாந்தம் இல்லாத ஒரு ஆட்சி வரணுங்கிறத ரொம்ப குறியாக இருக்கிறாங்க. திமுக அதிமுக இல்லாத ஒரு மாற்று சக்தியா அவரை ஒரு ஆளு கொண்டு உட்கார வைக்கணும்னு. அப்படி உட்கார வைக்கப்பட்டவரா விஜய்ங்கிற கேள்வி இருக்கிறது. அந்த கேள்விக்கு நாங்கள் அப்படிப்பட்டவர் இல்லை, கண்ட்ரோல்டு ஆப்போசிஷன் கிடையாது, நாங்கள் பி டீம் கிடையாது, நாங்கள் ஒரிஜினலாக வந்து நாங்கள் என்ன சொல்லியிருக்கோமோ அதை செய்வதற்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம், எங்களுக்கு கொஞ்சம் அப்படிங்கிற நிரூபிக்க கடத்துல தாவேக்காவுடைய பொறுப்பு. அப்போ தாவேக்கா தான் என்ன செய்யணும், நீங்கள் இப்போ நாங்கள் இவ்வளோ விஷயம் வச்சு நாங்கள் தோழமை கட்சியாக இருக்கிறோம், உங்களோட பயணிக்கிறோம், ஆட்சியில் பங்கெடுக்கிறோம், இந்த விஷயங்கள் எல்லாம் வெளியில் பேசப்படுது, கட்சிக்குள்ளே பேசப்படுகிறது, தோழமை சக்திக்குள்ளே பேசப்படுகிறது. அப்போ இப்படி வந்து நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு சொல்கிறாங்க பாருங்க, லாஸ்ட்டு 15 இயர்ஸ் எடுத்துக்கிறேங்க. ஜெயலலிதா அம்மாவுடைய ஆட்சி 5 வருஷம் 6 வருஷம், அப்புறம் 4 வருஷம் எடப்பாடியோட ஆட்சி, அது பிறகு ஒரு 5 வருஷம் ஸ்டாலினுடைய ஆட்சி. மதச்சார்பற்ற முற்போக்குடைய திமுக தலைமை அந்த கூட்டணியுடைய ஸ்டாலின் ஆட்சியில் தான் அதிகமான என்ரோல்மெண்ட்டு எங்கே போலீஸ் துறையில், அதிகமான என்ரோல்மெண்ட் எங்கே சேர்க்கப்பட்டது, அங்கே ஆசிரியர்கள், அதிகமான டிஎன்பிசியில் வந்து நம்ம மக்களை கைதுக்கு விட்டது வந்து அவங்க தான், யூபிஎஸ்சில் அந்த ஆட்சி தான்.
இப்படி எல்லா சர்க்கிளையும் பார்த்தீங்கன்னா கல்வியில டபுள் மேல டிஜிட் அப்படி மேல தூக்கி வந்து இருந்தது. இப்ப அதை விட நாங்க சிறந்த ஆட்சியை கொடுக்க போறோம் என்று சொல்லி மக்களுடைய மிகப்பெரிய வாக்குகள் வாங்கி வாங்கி வந்து உட்கார்ந்துருக்கீங்க. யாரு? தாவேக அரசு உட்கார்ந்துருக்கிறது. இப்ப இதுக்கு என்ன செய்ய போகிறது? இது வரைக்கும் நமக்கு ஒரு விசிபிலிட்டி இல்லை. வரக்கூடிய 4 மாசத்துக்குள்ள அவங்க விசிபிலிட்டி தந்தாதான் நம்ம உட்காந்து டேட்டாவை படி இப்படி பேச முடியும். இல்லைன்னா நாங்களும் சேர்ந்து எதிர்க்க வேண்டி வரும். 6 மாசங்கிறது ரீசனபிளான டைம். அப்ப இதையெல்லாம் தோழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பேட்டியின் வேலை நான் சொல்ல வருது, தோழமை சக்திகளா இருக்கக்கூடிய நம்முடைய திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவங்க, தாவேக்காவுடைய கூட்டணியா இருக்கக்கூடிய விசிகா, நம்முடைய கம்யூனிஸ்ட் தோழர்கள், அப்புறம் வந்துட்டு முஸ்லிம் லீக், இவர்களை கொச்சப்படுத்தி சிறுமப்படுத்தி அடிக்கணுங்கிற அடிப்படையில் துரோகி விலை போயிட்டான் இப்படிப்பட்ட விஷயத்தை செய்யாமல், இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மேட்டர்லாம் இருக்கு பாருங்க, இது நடந்துச்சுன்னு சொன்னா தமிழ்நாட்டை எல்லாத்துக்கும் கேடு. மீண்டும் ஒரு இந்துத்துவ ஆட்சி நோக்கி அது போகும். அது மேலங்க விடக்கூடாது என்பதில் எல்லாரும் ஒத்த கருத்துலேருந்து களமாடினால் அடுத்தது ராமன் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்ன, நம்ம சித்தாந்தம் சரியா இருக்கும் அப்படிங்கிற முடிவில் நம்ம இருக்கலாம். என்னங்க ஆட்சியில் வந்து திமுக தான் இருக்கணுமா, ஸ்டாலின் தான் அப்படியே காலங்காலத்துக்கு இருப்பா? அப்படி இல்லை. நிச்சயமா மாறி மாறி தான் வந்திருக்கிறது. காங்கிரஸ் ஆண்டுச்சு. ஐயா காமராஜர் ஐயா ஆண்ட விஷயத்தை இன்னைக்கு யாரும் மீட் பண்ண முடியல. அந்த அளவுக்கு காமராஜன் கக்கனுடைய புகழ் ஓங்கி தான் இருக்குது. காங்கிரஸ் ஆட்சிக்கு அப்புறம் வந்து திமுக ஆட்சி வந்தது, அதுக்கு அதிமுக ஆட்சி மாறி மாறி வந்தது. இப்படித்தான் தமிழக அரசியல் இருக்கு. ஆனால் எந்த ஆட்சியுமே நான் சொன்ன அந்த தமிழர் பண்பாடு, தமிழர் நாகரிகத்தை டேமேஜ் பண்ணல. அரசியல் வளர்ச்சியும் கேள்விக்குள்ளாகல, வளர்ச்சியும் கேள்விக்குள்ளாகல. அதை நோக்கி பயணிக்க வேண்டியது, அதை நோக்கி தள்ள வேண்டியது நம்ம எல்லாருடைய கடமை என்பதை தான் இந்த பேட்டியின் வாயிலா சொல்லிக் கொள்றேன். இன்னும் நிறைய இருக்கு, அடுத்த சந்திப்போம். இதுவே விரிவா பேசுவோம். உங்களுடைய